நாடுகளும் வாழ்த்தும். ஆசியாவில் அவரை எதிர்ப்பது முட்டாள்தனம். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றலாம் நண்பர்களே. அவர் 3 கடல்கள் சங்கமிக்கும் நாடைதானே சொல்லி உள்ளார். அது எப்படி இந்திய நாடே ஆகியிருக்கும் என்று நல்ல ஒரு சந்தேகம். இது எனக்கும் தோன்றியது. அதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பதில், நாஸ்ட்ராடமஸின் படி வேறு ஒரு நாற்கரங்களில் கூறும் விஷயம், ஒரு மதத்தின் பெயர் ஒரு நாட்டுக்கு இருக்கும், அந்த நாட்டின் பெயர் ஒரு பெருங்கடலுக்கு இருக்கும், அந்த இடத்தில்தான் அழிவில்லாத அரசர் பிறப்பெடுப்பார் என்று பதிவிட்டுள்ளார். இதை நாம் கவனித்து பார்த்தால் உலகத்தில் 15 3 கடல்கள் சங்கமிக்கும் நாடுகள் உள்ளன. அதில் இந்தியாவும் ஒன்றாகும். ஆனால் இந்து மதத்தை கொண்டு இந்தியா என்று நாட்டின் பெயர் கொண்டு இந்திய பெருங்கடல் என்ற ஒரு கடலையும் கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஆகையால் தான் அழிவில்லாத அரசன் இந்தியாவில்தான்